ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை நான் வந்து சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த செமஸ்டரில் உங்களுக்கு தியரி எக்ஸாமை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து காலேஜுக்குள்ளே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காலேஜ் விட்டு பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர், ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விஷயம் சரியாக கன்வே ஆகலை. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 2 தியரி சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா 2 ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேப்பர் எழுதிருப்பீங்க. திரும்ப நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஸோ அது பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஒரு சில பேப்பர் அதாவது ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ தியரி பேப்பர்லேருந்து ப்ராக்டிக்கல் பேப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஏன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எம் ஸ்கீமில் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் என் ஸ்கீம் வந்தது. கொரோனாக்கு அப்புறம் என் ஸ்கீம் வந்துச்சு. கொரோனா வரைக்கும் பார்த்தோம்னா எம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாக மாறிச்சு, திரும்பவும் R23 மாறிடுச்சு. ஸோ சப்ஜெக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டோட நம்பர் ஆஃப் பேப்பர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தியரி எக்ஸாமோட நம்பர் ஆஃப் பேப்பர் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணும்பொழுது உங்களுக்கான தனியாக அந்த கொஸ்டின் பேப்பர் வராது. ஸோ உங்களுக்காக தனியாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து செலவு பண்ண முடியுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அது எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்தாங்க இவ்வளோ நாளாக. ஸோ எக்ஸாமாக இவ்வளோ நாள் கன்வெர்ட் பண்ணாலும் ஸோ அதுக்கான செலவினங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகிறதால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியாக இதுக்குன்னு எக்ஸாம் நடத்துறது ஒரு டேட் போட்டு கொஸ்டின் பேப்பர் போட்டு ஹால் சூப்பரண்ட்லாம் போட்டு நடத்துறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரெகுலராக வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. அதை வந்து 2 ஸ்லாட்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அது மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரே சமயத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, தியரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து ஸ்டாஃப்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை விட ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணனே தெரியல, தியரிக்கு போகலாமா இல்லை ப்ராக்டிக்கல் போகலாமான்னு சொல்லிட்டு அது வந்து சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சமயத்துலேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அரியர் வச்சுருக்க பசங்க கண்டிப்பாக வந்து ஒரு 2 பேப்பர்லையாச்சும் வந்து ஈஸியாக அதை வந்து தியரி எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகிறதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகிறது வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் சொல்லிவிட்டேன். என்ன ரீசன் என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் படிக்கும்பொழுது ஐ திங்க் உங்களுக்கு 4th செமஸ்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், 4th செமஸ்டரில் பார்த்தோம்னா மெஷின்ஸ் இருந்திருக்கும், வெஹிக்கல் டெக்னாலஜி இருந்திருக்கும், தென் பார்த்தோம்னா இந்த MIT இருந்திருக்கும். MITனா மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி படித்தவங்க வந்து மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நினைக்கிறேன். எம் ஸ்கீம் ஸ்டூடெண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நினைக்கிறேன். அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் இயர் கூட வந்து சென்சார் அண்டு ஆக்டிவேட்டர்ஸ், சென்சார் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த சப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு செகண்ட் இயரில் வரும். இப்போ வந்து செகண்ட் இயரில் வரும். இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த பேப்பரில் அரியர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் MIT, அதாவது மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்டியூசர்லையும் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த சப்ஜெக்ட்டில் இருக்கவங்களும் பார்த்தோம்னா சென்சார் ப்ராக்டிக்கலை போய் அட்டன் பண்ணணும். இது எப்படி அட்டன் பண்ணுறதுனா பார்த்தோம்னா, இதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் ஃபீஸை பே பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் காலேஜ் HODயோ இல்லை காலேஜ் ஸ்டாஃபுக்கோ ஃபோன் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரியும். மேபி உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஸ்டாஃப்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த எக்ஸாம் என்னைக்குன்னு மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டு ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு எழுதிட்டு வந்தாலே பாஸ் தான். இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டு தேவையில்லை. ஸோ ரெக்கார்டு வந்து செகண்ட் இயர் பசங்க மட்டும் தான் வச்சுருக்கணும். வெளியே போனதால் உங்களுக்கு ரெக்கார்டும் தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி எழுதுனா பாஸ் ஆகிடலாம். இது வந்து MIT சப்ஜெக்ட்டுக்கு. அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா AD அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இதுவும் தெரியுதான் 4th செமஸ்டரில் வரும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட்டுமே 4th செமஸ்டரில் 3rd பேப்பர்னு நினைக்கிறேன். MIT வந்து 2nd பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்தா தெரியும். ஸோ 4th செமஸ்டரில் 2nd பேப்பரும் 3rd பேப்பரும் பார்த்தோம்னா தேரியிலேருந்து இப்போ ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் அதே ப்ரொசீஜர் தான்பா. இந்த எக்ஸாமுக்கும் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தவங்க இருக்கான், 2 வருஷமாக அரியர் வச்சுருக்கான். ஸோ அவன் கூடமே வந்து இப்போ இந்த முறை பாஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன், கமலேஷன் சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்ப்பான் எப்படி அவன்.
அதே போல் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் இந்த 5th செமஸ்டரில் வச்ச அரியருக்குள்ளே கிளியர் பண்ணிடுறீங்க, 6th வச்ச அரியர் கிளியர் பண்ணிடுறீங்க, 4th 3rd வச்ச அரியரை கிளியர் பண்ண முடியல உங்களால். ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. திரும்பவும் ஏடிக்கும் அதே தான்பா. நீங்கள் உங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. யார் வந்து அந்த எக்ஸாமுக்கு அதாவது எம்ஐடிக்கும் ஏடிக்கும் அதை கன்வெர்ட் பண்ண பிறகு சென்சார் ப்ராக்டிக்கல் மாறிடும். இது வந்து ஏடி ப்ராக்டிக்கல் மாறிடும். அதுக்கான இன்டர்னல் யாருன்னு கேட்டுக்குங்க. ஸோ எந்த இன்டர்னல் கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அவரை ஃபோன் பண்ணி என்னைக்கு எக்ஸாம்னு கேளுங்க. ஸோ எக்ஸாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு இல்லாமலே உங்களை அலோவ் பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேருக்கு எக்ஸாமே முடிஞ்சிடுச்சு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து பிரிச்சுட்டாங்க நம்ம காலேஜில். எல்லா காலேஜ்லையுமே வந்து இந்த ப்ராக்டிக்கல் நடத்துறத பிரிச்சுட்டாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமே நடந்து முடிஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்கள் காலேஜ் செகண்ட் ஸ்லாட் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த தியரி பேப்பரை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பேப்பரை எழுதி கன்வெர்ட் ஆகிடலாம். ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சப்போஸ் முடிஞ்சிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அடுத்த முறை வந்து வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதுவும் கூட வந்து என்ன விஷயம் சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, அடுத்த முறையும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து விளையாட்டாக கேட்டிங்க. ஸோ கொரோனா வந்து எதனா காப்பாற்றுமா, எதனா பேப்பர் பாஸ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ கொரோனா வந்து காப்பாற்றல உங்களை. இந்த ஈக்குவலன்ட் பேப்பர் வந்து இப்போ வந்து காப்பாற்றிட்டு இருக்கு கொரோனா மாதிரியே. ஸோ கொரோனாவும் உங்களை வந்து காப்பாற்றிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ வந்து ஈக்குவலன்ட் பேப்பரும் உங்களை வந்து காப்பாற்றுது. திரும்பவும் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த செமஸ்டரில் நீங்கள் அப்படி தவற விட்டாலும் கண்டிப்பாக அடுத்த செமஸ்டரும் வந்து ஃபீஸ் கட்டுங்க. ஃபீஸ் கட்டினீங்கன்னா அடுத்த செமஸ்டர் கூடுதலாக இந்த 2 பேப்பரை தவிர்த்து இன்னும் 2 பேப்பர் வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு. என்னால் அது என்ன பேப்பர்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அந்த முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து டோட் தான். டோட்டோட டேரக்டர் தான் அந்த முடிவில் எடுப்பார், அந்த சப்ஜெக்ட்டு எப்படி கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க, இல்லை வேறு எதனா சப்ஜெக்டில் அரியர் இருக்கவங்க, முக்கியமாக பார்த்தோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அடுத்த முறை வந்து ப்ராக்டிக்கலாக மாற வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை தவிர்த்து அந்தந்த காலேஜை பொறுத்து தான் சொல்ல முடியும் எந்த சப்ஜெக்ட்டு என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையுமே A to Z என்ன ரீசன், எப்படி மாறுது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் பாஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ அதை தான் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு விஷயமே என்னன்னு தெரியல. ஸோ இது போல் வாய்ப்பெலாம் வந்து ஏற்கனவே கொரோனாவிலே உங்களுக்கு கிடச்சிது, திரும்பவும் இப்பயும் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 பேப்பர் பாஸ் ஆகிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன். எல்லாமே இந்த ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேலையே உங்களுக்கு கதின்ற மாரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த முடிவு மட்டும் எனக்கு கிடைக்காத இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 1 பேப்பரோ 2 பேப்பரோ 3 பேப்பரோ அரியர் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, 2 வருஷம் 3 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, 2 வருஷம் 3 வருஷம் உங்களால் டிகிரி வாங்க முடியலன்னா யோசிக்காமல் அந்த வேலையை விடுங்க. சொல்கிறத கேளுங்க. யோசிக்காமல் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த 3 மாதம் நீங்கள் உட்காந்து படித்தாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். புக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்குது, பிடிஎஃபாக கிடைக்குது புக்ஸ்லாம். அதை வாங்கி வச்சுட்டு வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம்லாம் கிடையாது, 3 மாதம் கரெக்டாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த 1 பேப்பரே 2 பேப்பரே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக டிகிரி வாங்கிட்டு போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு 2வது முறையோ 3வது முறையோ ஃபீஸ் கட்டி எழுதிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் எழுத மாட்டீங்க. உங்கள் மனசு விட்டுடும். ஸோ நம்மளால் பாஸ் ஆக முடியலன்னு. அப்படி விடும்போது கண்டிப்பாக நீங்கள் வேலையை தான் விடணும், மனசை விடக்கூடாது. ஸோ அதனால் வேலையை விட்டுட்டு 2 மாதம் 1 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட ரைட் வச்சுங்க. இப்போ கூட ஒரு 2 மாதம் வேலைக்கு போயிட்டு ரிசல்ட் வந்தது பிறகு கூட நீங்கள் 2 மாதம் வந்து வீட்டில் உட்காந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஏன்னா டிகிரின்றது ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வேலையில் சேரும்போது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வச்சு ஜாயின் பண்ணிட்டானுங்க. அப்போ இப்போ வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டி எழுதுறானுங்க. ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஐடியா கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க அனுபவப்பட்டது தான் திருப்பி உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதே நிலைமையில் நீங்களும் போய்ட்டு நிற்காதீங்க. ஸோ வந்து வேலை முக்கியம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, டிகிரி முக்கியம்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஈஸியாக பாஸ் ஆகலாம். அடுத்த முறையும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து பயன்படுத்திக்கங்க.